நிச்சயமாக முதல்ல ஒரு காரியம் செய்யலாம். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு அப்படிங்கிறது மேம்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் சார். அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல. அதே மாரி கொடுக்கல், வாங்கல் 2மே இதுவரையிலும் இழுத்துன்னு இருந்ததுன்னா, யாருக்காவது வீடு, மனை, நிலம், வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு பிரயத்தனப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றத்தையும், மாற்றத்தையும் தரும். அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. சின்ன சின்ன இன்னல்கள் வரும். அது ஏன் சார் இன்னல்கள் வருது அப்படின்னா, நமக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 4ஆம் இடத்துக்கு போறார். அந்த 4ஆம் இடத்தில் இருந்த ராகு 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இது ஒரு விதத்துக்கு லாபம். 3ஆம் இடத்திற்கு ராகு வருவது லாபம். ஆனால் சனி 4ஆம் இடத்திற்கு போறார். அதனால அந்த குருவினுடைய வீட்டுக்கு போறார். ஒரு சின்ன இந்த இட்ச் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? சின்ன சிக்கல்கள். ஏதாவது எதையுமே ஆண்டவன் குடுக்கறது ஸ்ட்ரெயிட்டா இந்தா ஒரு ரூ. 10,000 பணம் கேட்டோம்னு வச்சுக்கங்களேன், ஸ்ட்ரெயிட்டா இருக்குப்பா இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு குடுக்க மாட்டான். நாளைக்கு வாயேன் தரேன். கையிலேயே வச்சுன்னு இருப்பான். நாளைக்கு வாயேன் தரேன் அப்படின்னுவான். அதை செய்வதுதான் சனி. ஏன்னா 4ஆம் வீட்டுல குருவினுடைய வீட்டுல உட்கார்ந்திருக்கார். அதுவும் 6ஆம் வீட்டையும் 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். அது மட்டுமல்ல 7ஆம் பார்வையாக நம்மட 10ஆம் வீட்டையும் பார்க்கிறார். சோ இதையெல்லாம் இவர்களுடைய பார்வைகளை எல்லாம் வைத்துத்தான், ஏன்னா குரு பயிற்சி அப்படின்னா குரு எங்க இருக்கான்றதை மட்டும் நாம பார்க்கறது இல்ல. மத்த பிளானட்டினுடைய எஃபெக்ட் என்ன இருக்கு